ஓசூரில் கணவரின் கடனை அடைக்க மாமியார் மாமனாரை மருமகளே கொலை செய்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சொத்து தகராறு இரட்டை கொலையில் முடிந்தது ஏன்? கர்நாடக மாநிலம் பெங்களூருவை சேர்ந்தவர்கள் ராமகிருஷ்ணப்பா முனிராமக்கா தம்பதி. இவர்களின் 4 மகள்களுக்கும் ஒரு மகனுக்கும் திருமணமாகி தனித்தனியாக குடும்பமாக வசித்து வருகின்றனர். ராமகிருஷ்ணப்பா முனிராமக்கா தம்பதி மட்டும் ஒரு வீட்டில் வசித்து வந்தனர். கடந்த 9ஆம் தேதி ராமகிருஷ்ணப்பா முனிராமக்கா தம்பதி வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். 3வது மகள் சகுந்தலா தாய் வீட்டுக்கு வந்தபோது பெற்றோர் கொலை செய்யப்பட்டது வெளியே தெரிய வந்தது. தம்பதி கொலை செய்யப்பட்டது குறித்து சூலிபெலே காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதில் தம்பதியின் மகன் குடும்பத்தினரே சேர்ந்து கொலை செய்தது தெரிய வந்தது. ராமகிருஷ்ணப்பாவுக்கு சொந்தமாக 5 வீட்டு மனையில் 2 ஏக்கர் நிலம் இருந்தன. ட்ரேடிங் பிசினஸ் செய்த மகன் நரசிம்மமூர்த்திக்கு 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கடன் இருந்தது. தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் கடனை அடைக்க முடியாமல் அவதிப்பட்ட நிலையில் கடன்காரர்களும் நெருக்கடி கொடுத்துள்ளனர். பெற்றோரின் சொத்துக்களில் பங்கு வாங்கி கடனை அடைக்கும்படி அவருடைய மனைவி பாக்கியா கணவருக்கு ஆலோசனை கூறினார். இதன்படி நரசிம்மமூர்த்தியும் பெற்றோரிடம் சென்று சொத்தை பிரித்து தரும்படி கேட்டிருக்கிறார். ஆனால் ராமகிருஷ்ணப்பா சொத்துக்களில் தன்னுடைய மகள்களுக்கும் பங்கு கொடுக்க விரும்பினார். இதை மகனும் மருமகளும் ஏற்க மறுத்து அவருடன் சண்டை போட்டுள்ளனர். இதனால் சொத்துக்காக தன் பெற்றோரை நரசிம்மா கொலை செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். அவரை தீவிரமாக விசாரித்த போது அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் கொலையாளிகள் என்பது அம்பலமானது. சம்பவம் நடைபெற்ற அன்று நரசிம்மமூர்த்தியின் மனைவி பாக்கியா, 25 வயதான மகள் வர்ஷா, 16 வயதான மகன் ஆகியோர் ராமகிருஷ்ணப்பாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். வீட்டில் இருந்த முனிராமக்காவை பாக்கியாவும் பிள்ளைகளும் இரும்பு தடியால் தாக்கி கொலை செய்துள்ளனர். அரை மணி நேரத்திற்கு பின்பாக வீட்டுக்கு வந்த ராமகிருஷ்ணப்பாவையும் இரும்பு தடியால் அடித்து கொன்றுள்ளனர். பிறகு வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு சென்றிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இருவரும் கொலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்த பாக்கியா நடந்த விவரங்களை கணவர் நரசிம்மமூர்த்தியிடம் தெரிவித்துள்ளார். நரசிம்மமூர்த்தி, பாக்கியா, வர்ஷாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களின் 16 வயது மகன் சிறுவர் காப்பகத்தில் விடப்பட்டுள்ளார். சொத்திற்காக மாமனார் மாமியாரை மருமகள் அடித்து கொலை செய்த சம்பவம் ஓசூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் திருட்டு வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி சிறையில் இருப்பது கூட தெரியாமல் 3 ஆண்டுகளாக போலீசார் தேடி வந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிறையில் இருந்தவரை மீண்டும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சம்பவத்தின் பின்னணி என்ன?